ஞானம். அப்ப இந்த ரட்சிப்பு கேட்ட இந்த ஞானம் வந்தோடனே நீங்க பாருங்க, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே நல்லா இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்கள ஞானம் உள்ளவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஞானம் இல்லாதவங்க என்ன இல்ல, நல்லா இல்ல. அவனுக்கு யாருன்னே தெரியல. முதல்ல இப்ப என் பாவம் மன்னிக்கப்பட்டுங்கிற உணர்வே அவனுக்கு இல்லை, அவன் நீதிமான்கிற உணர்வே அவனுக்கு இல்ல, நான் பரிசுத்தமானவன்கிற உணர்வே அவனுக்கு இல்ல, நான் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் சாத்தானுக்கு அடிமையா இருப்பதற்காக அழைக்கப்படல, அவன் மேல அதிகாரம் செலுத்துவதனாக நான் அழைக்கப்பட்டிருக்கேங்கிற அந்த ஞானமும் அவனுக்கு என்ன இல்ல இல்ல. அதனால அவனால என்ன செய்ய முடியும்னா, ரட்சிப்புக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர்களால்